வணக்கம் வணக்கம் சார். வணக்கம் சார். நாங்க கேட்கறது முக்கியம் இல்லைங்க சார். நீங்க அப்படியே அதை நோட் பண்ணிக்கங்க பொறுமையா. உங்களுக்கு ஏதாவது ஆமா ஏதாவது கொஞ்சம் மெதுவா மெதுவா சொல்லணும்னாலும் இவர் ஏழுமலை ஐயா மெதுவா சொல்லிடலாம். ஐயா நான் அதான் ரெக்கார்ட் அதுக்குதான் இப்ப ரெக்கார்ட் பண்ண ஆக்சுவலா கொஞ்சம் டிராவல்ல இருக்கேன் நானு. அதுக்குதான் ரெக்கார்ட முதல்ல எடுத்த உடனே ரெக்கார்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரெக்கார்ட் ஆகுது. ஓகே நன்றி. நேத்து எங்க ஸ்டாப் பண்ணோம்? அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. 7 ஐயா கேக்குதா? கேக்குது ஐயா கேக்குது. 7 சப்த ரிஷிகள்ல முடிச்சிருந்தோம். சப்தகிரிகள் சொல்லவா? 7 மலைகள். சொல்லுங்க. எழுமலை சார், நேத்து ரெக்கார்டிங் பண்ணலன்னு நினைக்கிறேன். நேத்து சொன்னதை ஒரு கிளான்ஸ் ஒரு ரிவ்யூ பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணிட்டு இதை கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஏன்னா நேத்து ரெக்கார்டிங் போட்டாங்களா என்னன்னு தெரியல, நான் வந்த மாதிரி தெரியல. அதை சொல்லிட்டு போட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா சார், நேத்து ரெக்கார்ட் போலன்னு தான் நினைக்கிறேன். அதனால ஒரு கிளான்ஸ் மட்டும் என்ன 6 பாயிண்ட் சொல்லிருக்கீங்களா, 6 பாயிண்ட் மட்டும் சொல்லிருங்க. தென் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஒன்னுல சொன்னாக்கா வளரும். ஆமா ஆமா அதுதான் பாருங்க. முடிச்சுட்டு திரும்ப ரிவைஸ் பண்ணலாமா? 7ல இருந்து 12 வரல முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் ரிவைஸ் பண்ணலாமா? பண்ணலாம். கேட்டு 7 சொல்ற சப்தகிரிகள் சொல்றேன். சொல்லுங்க ஐயா. கிரினா மலை, சப்தகிரினா 7 மலைகள். சப்தகிரி. ஒன்று வெங்கடாத்திரி. சொல்ற மாதிரி எழுதணும். வெங்கடாத்திரி. 2 சேஷாசலம். 3 வேதாசலம். 4 கருடாசலம். 5 விருஷபாத்திரி. 6 அஞ்சனாத்திரி. 7 ஆனந்தாத்திரி. மறுபடியும் ஒரு முறை சொல்றேன். 1 வெங்கடாத்திரி, 2 சேஷாசலம், 3 வேதாசலம், 4 கருடாசலம், 5 விருஷபாத்திரி, 6 அஞ்சனாத்திரி, 7 ஆனந்தாத்திரி. ஐயா கேட்டுக்கிட்டு இருந்தா அடுத்தது மங்கையர் பருவம். பருவங்கள் 7 சொல்லவா? என் குரல் கேக்குதா ஐயா? கேக்குது சொல்லுங்க. கேக்குதுங்க ஐயா. 7 மங்கையர்கள் பருவம். 1 பேதை, வயது 5 to 7 பிராக்கெட்ல கூட எழுதிக்கலாம். 1 பேதை 5 to 7. 2 வெதும்பை 8 to 11. 3 மங்கை 12 to 13. 4 மடந்தை 14 to 19. 5 அறிவை 20 to 25. 6 தெரிவை 26 to 31.
7 பேரிளம் பெண் 32 to 40. மீண்டும் சொல்றேன், பார்த்துங்க, செக் பண்ணிக்கலாம். மங்கையர் பருவங்கள் 7, 1 பேதை வயது 5 to 7, 2 வெதும்பை 8 to 11, 3 மங்கை 12 to 13, 4 மடந்தை 14 to 19, 5 அறிவை 20 to 25, 6 தெரிவை 26 to 31, 7 பேரிளம் பெண் 32 to 40. சப்தஸ்வரங்கள் 7 வேண்டுமென்றால் எழுதலாம். இசை வகை 7, தாள வகை 7, கடை 7 வள்ளல்கள் 7. சப்தஸ்வரங்கள் சொல்லவா? சொல்லுங்க ஐயா. அதாவது சரிகம பதனிசை அந்த 7 நான் வாசகத்தை சொல்ற பக்கத்துல வந்து அது ஷார்ட் மட்டும் பிராக்கெட்ல போட்டுங்க. 1 சஜ்ஜம் ஷா, ஷட்ஜம் சா பிராக்கெட் பண்ணிக்கங்க. சரிகமைக்கு வர சா. 2வது ரிஷபம் ரி பிராக்கெட் பண்ணுங்க. 3 காந்தாரம் கா பிராக்கெட் பண்ணிக்கங்க. 4 மத்தியமம் மா. 5 பஞ்சமம் பா. 6 தைவதம் தா. 7 நிசாதம் நி. மீண்டும் சுரங்கள் சப்த சுரங்கள் 7, சஜ்ஜம் ஷா, 2 ரிஷபம் ரி, 3 காந்தாரம் கா, 4 மத்தியமம் மா, 5 பஞ்சமம் பா, 6 தைவதம் தா, 7 நிசாதம் நி. சரிகம பதனிச 7 சுரங்கள். 7 நதிகள் வருது பொழுது. 7 நதிகள் இருக்கா? 7 நதிகள் இருப்பதாக எனக்கு தெரியல. இருந்தா எழுதுங்க, நாங்க எழுதுகிறேன். இது இருக்கு. இசை வகை 7 இருக்கு. 1 குரல், 2 துத்தம், 3 கைக்கிளை, 4 உழை, 5 இலி, 6 விரலி, 7 தாரம். மறுபடியும் சொல்லவா? பொறுமையா சொல்லுங்க, எழுதுறோம். குரல் 7. இசை வகை 7. 1 குரல், 2 மறுபடியும் சொல்லுங்க. இசை வகை 7 ஐயா. 1 குரல், 2 துத்தம், 3 கைக்கிளை, 4 உழை, 5 இலி, 6 விளரி, 7 தாரம். தாள வகைகள் 7. அடுத்ததாக சொல்லணும்னா தாள வகைகள் 7. சொல்லுங்க ஐயா. தாள வகைகள் 1 துருவதாளம், 1 துருவதாளம்,
2 அடதாளம் அட, 3 ஏகதாளம், 4 திரிபுடை தாளம், 5 ரூபகதாளம், 6 சம்பை தாளம், 7 மட்டிய தாளம். ஐயா இன்னொரு அடி சொல்லுங்கய்யா தாளம். 1 துருவ தாளம், 2 அடதாளம், 3 ஏகதாளம், 4 திரிபுடை தாளம், 5 ரூபகதாளம், 6 சம்பை தாளம், 7 மட்டிய தாளம். அடுத்து கடையேழு வள்ளல்கள். கடையேழு வள்ளல்கள் சொல்லவா? சொல்லுங்க. 1 பாரி, 2 காரி, 3 ஓரி, 4 நள்ளி, 5 பேகன், 6 ஏழினி. இழினி என்று எழுத வேண்டும், இல்ல இழினி. 7 மலையன், மலையன், மலை அல்ல மலையன். மறுபடியும் சொல்றேன். 1 பாரி, 2 காரி, 3 ஓரி, 4 நல்லி, மன்னிக்கவும், 4 நல்லி, 5 பேகன், 6 இழினி, 7 மலையன். என்னிடம் இருந்தது, நான் பயின்ற புத்தகத்தில் இருந்த விஷயங்களை சொன்னேன். ஐயா இந்த 7 நதிகள் சொன்னீங்க, சொன்னா நான் ஒரு எழுதிக்கிறேன் வாய்ப்பு இருந்தா. இல்ல அது செக் பண்ணணும், செக் பண்ணி சொல்றேன். சரி, அடுத்து வேணா 8க்கு போறேன். 8க்கு போவா? போலாங்க ஐயா. சந்தோஷம். என்னென்னலாம் பாத்துருந்தா அந்த ஹெட்டிங் மட்டும் டாபிக் மட்டும் சொன்னீங்கன்னா வேற ஏதாவது விட்டு போயிருந்தா யாராவது சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சொல்றேன், அப்படியே பாருங்க நான் விட்டுருக்கானு. கடையேழு வள்ளல்கள், தாள வகை 7, இசை வகை 7, சுரங்கள் 7, மங்கையர் பருவம் 7, சப்தகிரிகள் 7, சப்த ரிஷிகள், அகத்திணை 7, இது வரைக்கும் சொல்லிட்டு வரோம். இது இல்லாம எல்லாம் தெரிஞ்சா சொன்னா சிறப்பாக இருக்கும். சக்கராசு 7 சார். சக்கரங்கள் சக்கராசி 7, சக்கரங்கள் 6 தான். அது வந்து மலர்ச்சி என்பதை சொல்லுவதில்லை, 7 சேர்த்துக்கல, இருந்தாலும் எழுதலாம். 7 தான். உடல்ல இருக்கிறது 6, தலைக்கு மேல 1, 7. வாரத்தின் நாட்கள் 7 எழுதணுமா? அது எழுதுங்க. ஆமா, வாரத்து நாட்கள் 7. சக்கராசி 7, வார நாட்கள் 7, என் பேரும் 7. 7 கலரா? வண்ணங்கள் 7. நேத்து சொன்னீங்க. ஆமா நேத்து சொன்னீங்க, நேத்து பேசும்போது சொன்னீங்க. வண்ணங்கள் 7 வானவில்ல வச்சுங்க, அந்த விப்ரோ
அதை பிராக்கெட் பண்ணீங்கன்னா வந்துடும். விப்ரோ அதெல்லாம் தொழிலாளியா தெரியும், அதனால சொல்லிட்டேன். வேர்ல்டு ஒண்டர் 7 எழுதிட்டீங்களா? 7 8 7 wonders. ஐயா உலக அதிசயங்கள் 7 தான். என்னோட சேர்த்து 8 ஆகி போச்சு. 400 அதிசயம் ஒவ்வொரு மனிதனும். ஏழுமலை ஐயா பரவாயில்ல நடக்கட்டு. சந்தோஷம் ஐயா, சந்தோஷம். மனிதனும் ஒரு அதிசயம் தான். வியத்தகு அதிசயம் இது. அதுவும் எழுதிட்டேன்ல, உலக அதிசயங்கள் 7 எழுதிட்டேன்ல. ஆமா கண்டிப்பா எழுதிங்க, அவனும் தப்பு. உலக அதிசயங்கள் 7 எழுதினாக்கா அதை விளக்கமா எழுதி வைங்க. பின்னாடி இந்த நோட் புக் திறந்து படிக்கிற நமது பிள்ளைகளுக்கோ பேரனுக்கோ உதவணும். கண்டிப்பாங்க ஐயா. குணம் 8 போகவா, வேற ஏதாவது இடையில வருதா? 7 கிளைன்ஸ் இருக்குங்க. 7 கிளைன்ஸ் டீடைல் அப்புறம் ப்ரொவைட் பண்றேன். 7 கிளைன்ஸ் இருக்கு. 7 வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. வாட்டர் ஃபால்ஸ் வந்து 7 இருக்கு. 7 வந்து பிரைம் நம்பரு. ஏழு 8க்கு மூவ் பண்ணிடலாமா ஐயா? நான் ரெடி, நீங்க மத்தவங்க. சி கடலும் வந்து 8 7 இருக்கு உங்களுக்கு. 7 மேஜர் சீஸ் இருக்கு. செவன் கான்டினென்ட் இருக்கு. கான்டினென்ட் 7 கான்டினென்ட். ஐயா அந்த 7 உலகங்கள் சொல்றாங்கல்ல, அது வந்து 7 தானே வரும் ஐயா? நேத்தே சொன்ன ஆமா 7 தானே சொல்றாங்க ஐயா. அது மேல் உலகம் 7 கீழ் உலகம் அப்படிதானே அர்த்தம். அப்ப 7 தானே வரும் அது. தெரியல, அது யாருக்கு நாலேஜ் இருக்குன்னு சொல்லுங்க. ஆமாங்க ஐயா, அது 7 உலகங்கள்னு மேல் உலகம் கீழ் உலகம் கூட 14 லோகங்கள் இருக்கு. அதோட நான் 14 வரும்போது படிக்கிறேன். சரிங்க ஐயா. செவன் செக்மெண்ட் இருக்கு. 7 செக்மெண்ட் டிஸ்பிளேன்னு ஒண்ணு இருக்கு. மியூசிக் வந்து நோட் பண்ணிட்டோம். ஆல்ரெடி மியூசிக் 7 நோட் பண்ணிட்டோம். அவ்வளவுதாங்க ஐயா. 8க்கு மூவ் பண்ணிடலாம். இதுல எதுக்கெல்லாம் டீடைல் இல்லையோ அது மட்டும் நம்ம பின்னாடி இது பண்றோம். அந்த நதிக்கு டீடைல் கொடுக்கல, ஃபால்ஸ் டீடைல் கொடுக்கல, கிளைன்ஸ் டீடைல் கொடுக்கல. ஐயா எப்படியும் புக்கா வரப்போகுது, நம்ம டீடைல்ஸ் ஃபுல்லா எழுதிக்கலாம். நம்ம அது போடணும்ல. 7 கிளைன்ஸ்னா யாருன்னு, என்னென்ன கிளைன்ஸ்னு போடணும். சரிங்க, அடுத்து 8க்கு போலாம். அருணகிரி சார், இது எப்ப இந்த புக் பப்ளிஷ் பண்ணுவீங்க சார்? நம்ம மதன் சாரை கேளுங்க, எப்ப கம்ப்ளீட் பண்றாரோ ஃபைனலா நம்ம வைப்ரண்ட் அசோக்குமார் சார் வெரிஃபை பண்ணிட்டு கொடுத்துருவாங்க. ஹாப்பி கண்ணன் ஐயா. கண்ணன் சார் மேடம்
சார் கேள்வி கேட்பது சுலபம், பதில் சொல்வது கடினம். சார் ஆல்ரெடி பேசியிருக்காங்க சார் கிட்ட. நான் எல்லாத்தையும் ஆன்சர் ரெடி பண்ணிட்டு அவர் அனுப்ப சொல்லியிருக்காரு. டியூன் பண்ணிட்டு கண்டிப்பா 2-3 ஹைட்ரேஷன் போகும். அது நெக்ஸ்ட் வீக்ல ப்ராப்ளம் ஏன் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாருக்கு நான் சப்மிட் பண்றேன். நம்பர் 8க்கு வந்துடலாம். 8 8 சொல்லுங்க. 8 தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்க. 8 என்பது ஒரு முற்றுப்பெறா எண். 8 என்பது ஒரு முற்றுப்பெறா எண். ஆமா, எழுதுனீங்கன்னா அப்படியே போயிட்டு வந்துகிட்டே கிடக்கலாம் சுத்தி சுத்தி. மற்ற எல்லா எண்ணுங்களுக்கும் வந்து ஒரு முடிவு தெரியும், ஆரம்பம் முடிவு இருக்கும். 8க்கு மட்டும் முடிவு சுத்திக்கிட்டே இருக்கும். 2வது 9 சிறப்பு வேற, இந்த 8ஓட சிறப்பு வேற. 8 என்பது தன்னோடு சேருகிற நண்பனை தன்னை விட குறைவாக்கணும். எந்தையும் கூட்டி பாருங்க 8 கூட. புரியுதா ஐயா? பேசுறது கேக்குதா? கேக்குது நல்லா. ஐயா அது என்ன சொல்லுங்க? 8 என்பது நண்பனை என்ன ஆகும்? இன்னொரு வாட்டி சொல்லுங்க. 8 என்பது தன்னோடு நட்பு கொள்ளுகிற நண்பனை தன்னை விட குறைவானவனாக்கி விடும். ஒரு நம்பரை கூட்டி பாருங்க. கூட சேரக்கூடாது. ஆமா, 8 என்பது அப்படி ஒரு இயல்புடைய நம்பர். அது தன்னோடு ஒருவனை தன்னை விட தாழ்த்தி பயன்பட்டு பழகி விட்டுறது. எந்த நம்பரை கூட்டிங்கனாலும் ஒரு நம்பர் குறைஞ்சி போயிடும். கூட்டி பாருங்க. 8 7 15, 5 1 6 வந்த 7ஓட 1 குறைச்சாச்சு. ஆமா, எந்த நம்பர் ஆனா 9ஓட சிறப்பு வேற. 9ஓட சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, எது என்னோடு கூடுகிறதோ நான் அதை தக்க வைத்துக் கொள்ளும். தான் அழிந்தாலும் கூட வருகிற நம்பர் அதே நம்பர் கிடைக்கும். நம்ம அதோட கூட சேர்ந்துடலாம் ஐயா. 9ஓடவே சேர்ந்துடலாம். 8 ஈசர் குணங்கள் 8. ஐயா மறுபடியும் சொல்லுங்க. நான் சொல்லிட்டு டைட்டில் எல்லாம் சொல்றேன். நம்ம எது தேவைன்னு எழுதிக்கலாம். எட்டு ஈசன் குணங்கள் சைவப்படி. அப்புறம் ஈசனோட குணங்கள் 8 ஆறுமுக நூலின்படி. அட்டமங்கலம் 8, அட்டமூர்த்தங்கள் 8, அட்டமாதிக்குகள், அட்ட பாலகர்கள், யோகங்கள் 8, அஷ்டமா சித்திகள் 8, எண்மனை அதாவது எண் வகை விடைகள் 8, புறப்பொருள் துறை மாலை வகை 8, அஷ்டதிக் புஜங்கள் 8, 8 தொகை நூல்கள், வேற்றுமைகள் 8, எண் பேராயம் 8, பொருள்கோள் 8, அட்ட ஐஸ்வர்யங்கள் 8. இதுவரைக்கும் 8 இருக்கு. அப்படியே சொல்லிட்டு போவா எல்லாத்தையும். அஷ்டலட்சுமி சொல்லலாம் இல்லையா? 8 அஷ்டலட்சுமி சொல்லலாம். அஷ்ட ஐஸ்வர்யங்களுக்கு கொடுத்தாச்சு. சரி, நான் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் இருந்து போறேன். எழுதலாமா? மெதுவா சொல்லுங்க. எழுதுதான். அஷ்ட ஐஸ்வர்யங்கள் 1 ராஜாங்கம், 2 மக்கள், 3 சுற்றம், 4 பொன், 5 மண், 6 நெல், 7 வாகனம், 8 ஷமை. வடமொழி எழுத்து ஷா, ஷமை. திருப்பி ஒரு முறை சொல்லுங்க ஐயா. ஒட்டுக்கா. 1 ராஜாங்கம், 2 மக்கள், 3 சுற்றம், 4 பொன், 5 மண், 6 நெல், 7 வாகனம், 8 ஷமை.
வடமொழி ஓகேங்க ஐயா. எழுத்துல ஆமா. பொருள்கோள் 8 எழுத சொல்லட்டுமா? யாற்று நீர் பொருள்கோள் 2 மொழிமாற்று பொருள்கோள் 3 நிறை பொருள்கோள் 8 விற்பூட்டு பொருள்கோள் 4 5 தாப்பிசை பொருள்கோள் 6 அலை மரியாப்பு பொருள்கோள் 7 கொண்டு கூட்டு பொருள்கோள் 9 அடிமறி மாற்று பொருள்கோள். மறுபடியும் சொல்ற 1 எழுதுங்க. யாற்று நீர் பொருள்கோள் பொருள்கோள் என்று வர வேண்டும். ஒன்று யாற்று நீர் பொருள்கோள். 2 மொழிமாற்று பொருள்கோள். 3 நிறை பொருள்கோள். 4 விற்பூட்டு பொருள்கோள். 5 தாப்பிசை பொருள்கோள். 4 சொல்லுங்க, எனக்கு சரியா புரியல. வியப்பூட்டு. விற்பூட்டு பொருள்கோள். விற்பூட்டு பொருள்கோள். ஓகே ஐயா, ஓகே. 5 தாப்பிசை பொருள்கோள். ஓகேங்க ஐயா. 6 அலை மறிப்பாப்பு பொருள்கோள். அலை மறிப்பாப்பு பொருள்கோள். 7 குறுக்கிடக்கு மன்னிக்கவும். 7 ரிவர்ஸ் கேட்டீங்க, நான் சொல்லிடுவா, எழுதிடுறீங்களா? அது தோரணை அது முடிஞ்சிட்டு வரிசையா இது முடிஞ்ச. சரி, நீங்க முடிஞ்ச பிறகு சொல்லுங்க, நான் சொல்றேன். நல்லதையா, நல்லது. 7 கொண்டு கூட்டு பொருள்கோள். 8 அடிமறி மாற்று பொருள்கோள். அடிமறி மாற்று பொருள்கோள். ஒரு முறை மொத்தமாக சொல்லவா? தலைப்பு சொல்லி சொல்லுங்க ஐயா. தலைப்பு பொருள்கோள் 8. 1 யாற்று நீர் பொருள்கோள். 2 மொழிமாற்று பொருள்கோள். 3 நிறை பொருள்கோள். 4 விற்பூட்டு பொருள்கோள். 5 தாப்பிசை பொருள்கோள். 6 அலை மறிப்பாப்பு பொருள்கோள். 7 கொண்டு கூட்டு பொருள்கோள். 8 அடிமறி மாற்று பொருள்கோள். அடுத்து சொல்லவா? என் பேராயம் 8. 1
கரணத்தியலவர். என் பேராயம் 8 1 கரணத்தியலவர். இரண்டாவது கருமாதிகாரகர். மூன்று கனகச் சுற்றம். ஒன்று கரணத்தியலவர், 2 கருமாதிகாரகர், 3 கனகச் சுற்றம், 4 கடை காப்பாளர். 4 கடை காப்பாளர். 5 நகர மாந்தர். 6 படைத்தலைவர். 7 யானை வீரர். 8 இவுளி மறவர். எட்டு ஒரு தடவை சொல்லுங்க ஐயா. இவுளி இவுளி மறவர். 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 ஓகேங்க ஐயா. எட்டு தொகை நூல்கள் 8 தெரியுமா வேணுமா? சொல்லுங்க ஐயா, எட்டு தொகை நூல்கள் சொல்லுங்க. 1 நற்றிணை. நற்றிணையாவது நமச்சிவாயமே ஏங்கய்யா. ஆமா, நற்றிணை. நமச்சிவாயமே நற்றிணை சொல்லுங்க. ஏமாமா அது பஞ்சாட்சர மந்திரம் அங்க இங்க கொண்டாந்து சேர்க்கக்கூடாது. இல்லைங்க ஐயா, நான் சும்மா ஐயா வரிகளுக்காக சொன்னேன், குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கவும், வேற ஒண்ணும் இல்லைங்க ஐயா. சிவாயிரம் சிவாயிரம். 1 ஓகேங்க ஐயா, ஓகே நற்றிணை, ஐயா. 2 குறுந்தொகை, 3 ஐங்குநூறு, 4 பதிற்றுப்பத்து, 5 பரிபாடல், 6 கலித்தொகை, 7 அகநானூறு, 8 புறநானூறு. புறநானூறு அகநானூறு என்று எழுதலாம். ஒன்று நற்றிணை, 2 குறுந்தொகை, 3 ஐங்குநூறு, 4 பதிற்றுப்பத்து, 5 பரிபாடல், 6 கலித்தொகை, 7 அகநானூறு, 8 புறநானூறு. இந்த பாட்டை இந்த 8ஐயும் நினைவு வச்சுக்கணும்னு சொன்னா அதுக்கு ஒரு செய்யுள் இருக்குது. சொல்ற வேணும்னா எழுதுக, வேணாம்னா விட்டுடலாம். இது அதுல வேணுமான்னு தெரியாது. நற்றிணை நல்ல குறுந்தொகை ஐங்குநூறு, ஒத்த பதிற்று தோங்கு பரிபாடல், கற்றறிந்தோரேத்தும் கலியோடு அகம் புறமென்று இத்திறந்த 8 தொகை. வேணும்னா இன்னொரு நாளைக்கு கூட கேளுங்க, சொல்லிக்கலாம். இப்ப இதுல போட்டு குழப்பிங்க. இந்த பாடல்களை ஞாபகம் வச்சுக்கணும்னா இந்த செய்யுள் மனப்பாடம் பண்ணா இந்த 8 தொகை வந்துடும். அடுத்து சொல்லவா? அட்டதிக்கஜங்கள். அட்டதிக்கஜங்கள் 8.
ஏன் ஒரு அறிவுறுத்தல் சார், இன்னைக்கு 8ஆம் நம்பரை பத்தி பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு 8ஆம் தேதி தான், அதையும் ஓ குறிச்சுக்கோங்க. சந்தோஷம். நாராயணன் சார் நோட் பண்ணி கொடுத்தாரு பாயிண்ட். நன்றி சார். இதுதான் ஒரு ஐயா வேணுங்கிறது. இவ்வளவு கஷ்டப்பட்டு 7 மணி சொல்றாரு, நானும் ஏதாவது சொல்லணும்ல, இருக்குன்னு சொல்லணும்ல. 7-2 8-2 இன்னைக்கு. இன்னைக்கு 8 தானே மெயின், 7 வந்து அடிஷனல் தானே. இன்னைக்கு 7 8 இன்னைக்கு 7 சார். ஏழு. சார், Date இன்னைக்கு 7. 7. சரி, பிப்ரவரி 8 7. அட்வான்ஸா வச்சுக்கோங்க, அவ்வளவுதானே. சரி சந்தோஷம். 7 சார். சரி, அதுதான் 7 சொல்றதுக்கு நான் நதியை மட்டும் சொல்றேன், குறிச்சுக்கோங்க. நான் அந்த எடுத்துட்டேன், அது மட்டும் Okay, 7க்கு மட்டும் நான் சொல்லிடுறேன், எழுதிக்கங்க. சொல்லுங்க சார், சொல்லுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் கங்கா, 2 யமுனா, 3 பிரம்மபுத்திரா, 4 நர்மதா, 5 தப்தி, 6 கோதாவரி, 7 கிருஷ்ணா. அதாவது நதிகள் எல்லாம் நிறைய இருக்கு இந்தியால. இதை சப்த கன்னி ரிவர்னு சொல்றது இந்த 7. திருப்பி ஐயா, இன்னொரு சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க ஒரு முறை. கங்கா ஃபர்ஸ்ட் 1ஆம் நம்பர் 1 கங்கா, 2 யமுனா, 3 பிரம்மபுத்திரா, 4 நர்மதா, 5 தப்தி, 6 கோதாவரி, 7 கிருஷ்ணா. இந்த நதிகள் 7 நதிகள்னு புண்ணிய நதிகள்னு வேதத்துல குறிப்பிடப்பட்டது. ஓகே, சரி எழுதிக்கிட்டீங்களா? ஓகே, ஏழுமலை சார் நீங்க கண்டினியூ பண்ணிக்கோங்க. இன்னைக்கு 7ஆம் நம்பருக்கு ஒரு ஐயா 5 சொல்லுங்க. 5ஆ? ஆ. தப்தி. சப்தி. தப்பி. இல்ல கங்கா, தப்தி, யமுனா, தப்தி. பிரம்மபுத்திரா, நர்மதா. சொல்லுங்க சார், நீங்க சொல்லுங்க, நான் கரெக்ட் பண்றேன். 1ஆம் நம்பர் வந்து கங்கா. 1 கங்கா, 2 யமுனா, 3 பிரம்மபுத்திரா, 4 நர்மதா, 5 தப்தி. கத்தியா. தப்தி, 6 கோதாவரி, 7 கிருஷ்ணா. கத்தி என்பது நதி எங்க இருக்குதுன்னு தெரியல. அது வந்து கேள்விப்படாத. மகாராஷ்டிரா குஜராத்ல பாயுது. மகாராஷ்டிரா 6 குஜராத். கோதாவரி, 7 கிருஷ்ணா. ஆமா ஆமா. ஓகே சார், ஓகே. இப்ப அஷ்டதிக்கஜங்கள் சொல்லட்டுமா? சொல்லுங்க ஐயா. 1 ஐராவதம், ஐராவதம் என்பது ஒரு யானை. ஐராவதம். 2 புண்டரீகம், புண்டரீகம். 3 வாமனம். 4 குமுதம். 5 அஞ்சனம். 6 புஷ்பதந்தம். 7 சார்வ பௌமம். சார்வ பௌமம். 8 சுப்ரதீபம். 1 ஐராவதம், 2 புண்டரீகம், 3 வாமனம், 4 குமுதம், 5 அஞ்சனம், 6 புஷ்பதந்தம், 7 சார்வபௌமம், 8 சுப்ரதீபம். அடுத்து எழுதவா? ஐயா சொல்லுங்க. புறப்பொருட்
புறப்பொருள் துறை 8. அதாவது மாலை வகைகள்னு அதை எழுதலாம். புறப்பொருள் துறை மாலை வகைகள்னு எழுதலாம் 8. 1 வெட்சி, 2 கரந்தை, 3 வஞ்சி, 4 காஞ்சி, 5 நொச்சி, 6 உழிஞை, என்னங்கய்யா 6? ஆமா உழிஞை, ஊழிஞை நெய், காங்கா சாஞா, அது ஐகாரம் சேர்த்து எழுதணும். உழிஞை. 7 தும்பை, 8 வாகை. மாலை வகைகள்னு சொல்லலாம், புறப்பொருள் துறைன்னு சொல்லலாம். எண் வகை விடைகள் 8. எண் வகை விடை எண் வகை விடைகள் சொல்லவா? மத்தவங்க எழுதியாச்சா? மத்தவங்க ஒன்று சுட்டு விடை, 2 மறை விடை, 3 நேர்விடை, 4 ஏவல் விடை, 5 வினா விடை, 6 உற்றுரைத்தல் விடை, 7 உருவது கூறல் விடை, 8 இனமொழி விடை. மறுபடியும் சொல்லவா? சொல்லுங்கய்யா. மெதுவா சொல்லுங்க. சுற்று விடை, எண் வகை விடை 8. 1 சுற்று விடை, மறை விடை, 2 மறை விடை, 3 நேர் விடை, 4 ஏவல் விடை, 5 வினா விடை, 6 உற்ற உரைத்தல் விடை, 6 உற்ற உரைத்தல் விடை, 7 உருவது கூறல் விடை. ஐயா 7 எனக்கு புரியல. உருவது உருவது உருவது. உருவது கூறல் விடை. 8 இனமொழி விடை. அடுத்து அட்டமா சித்திகள் 8. இது தெரிஞ்சிருக்கலாம், இருந்தாலும் எழுதிக்கங்க. அட்டமா சித்திகள் 8 சொல்லட்டுமா? சொல்லுங்க ஐயா. 1 அனிமா, 2 மகிமா, 3 கரிமா, 1 அனிமா, 2 மகிமா, 3 கரிமா, 4 லகிமா, 5 பிராப்தி, 6 பிராகாமியம், 7 ஈசித்தவம், ஈசித்தவம், 8 வசித்தவம். இந்த 8 அஷ்டமா சித்திகள் நிறைந்தவர் ஆஞ்சநேயர்.
சித்தினா வெற்றி அதானே ஐயா? எதையா? சித்தினா வெற்றி. இல்ல, எது எங்க வரைக்கும் சொல்லுங்க, தப்பா எழுதணும். இல்ல சித்தினா வெற்றி அதானே? சித்தின்னா அதாவது தான் அடைதல். சித்தி என்பது இதுல இருக்கிற 8 வந்து பாத்தீங்கன்னாக்கா தன்னை வந்து காற்றுல பறக்கிற மாதிரி பண்ணிக்கிறது, தண்ணீர்ல நடக்கிற மாதிரி பண்ணிக்கிறது, இந்த மாதிரியான சித்திகள் பேர். சித்து அது. இது அதேதான். அந்த 8 சித்திகள் தான் சித்து வகைகள். இல்ல சித்துன்றது அந்த மாதிரி பண்றது, சித்தின்றது வந்து அடைதல், வெற்றி அடைதல், வெற்றிதான் சித்தி. இல்ல இப்படிதான் எழுதிருக்காங்க. சரிங்க, திருத்திக்கிறேன். ஆ. யோகங்கள் 8. யோகங்கள். ஒன்று ஏமம், 2 நியமம். ஐயா 1 மறுபடியும் சொல்லுங்க, எனக்கு கேட்கல. ஏமம் இயமம். ஓகேங்க ஐயா. 2 நியமம் நியமம். ஆமா. 3 ஆசனம். 4 பிராணாயாமம். 5 பிரத்யாகாரம். 6 தியானம். 7 தாரணை. 8 சமாதி. எழுதியாச்சா? எழுதியாச்சுங்க ஐயா. அடுத்து சொல்லவா? அட்டதிக்கு பாலகர்கள். அட்டதிக்குனா 8 திசைகள், அது குறித்தான தெய்வங்கள். சொல்லவா? சொல்லுங்க ஐயா. 1 கிழக்கு இந்திரன். அட்டதிக்கு பாலகர்கள் 8. 1 கிழக்கு இந்திரன். 2 தென்கிழக்கு அக்னி. 3 தெற்கு ஏமன். யாருங்க ஐயா? ஏமன். ஏமன். யமன் அல்ல, ஏமன். யமன் எழுதணும். யமன் தான், அது யமன் எழுதணும் எழுதும்போது. தென்மேற்கு நிருதி. 4 தென்மேற்கு நிருதி. 5 மேற்கு வருணன். 6 வடமேற்கு வாயு. 7 வடக்கு குபேரன். 8 வடகிழக்கு ஈசானம். மறுபடியும் சொல்றேன். 1 கிழக்கு இந்திரன். 2 தென்கிழக்கு அக்னி. 3 தெற்கு ஏமன். 4 தென்மேற்கு நிருதி. 5 மேற்கு வருணன்.
6 வடமேற்கு வாயு, 7 வடக்கு குபேரன், 8 வடகிழக்கு ஈசான்யம், ஈசானம் என்று எழுத வேண்டும். அடுத்து அட்டமூர்த்தங்கள் 8, அட்டமூர்த்தங்கள் 8, சொல்லுங்க ஐயா. 1 நிலம், 2 நீர், 3 தீ. 3 என்னங்க ஐயா? 3 தீ. ஆ ஆ ஆ 4 காற்று, 5 ஆகாயம், 6 சூரியன், 7 சந்திரன், 8 ஆன்மா. மீண்டும் சொல்றேன், அட்டமூர்த்தங்கள் 8, 1 நிலம், 2 நீர், 3 தீ, 4 காற்று, 5 ஆகாயம், 6 சூரியன், 7 சந்திரன், 8 ஆன்மா. அட்ட மங்களங்கள் 8. அட்டம் அஷ்டமங்கலம், அட்டமங்கலம். அஷ்டம்னு வடமொழி இல்லாதனால அட்டம்னு எழுதியிருப்பாங்க. அட்டமங்கலங்கள் 8. 1 சாமரம், 2 நிறைகுடம், 3 கண்ணாடி. இந்த 8 வகை பொருட்கள்ல தான் கொண்டு வருவாங்க இந்த காலையில கிரகப்பிரவேசம் பண்றவங்க வீட்டுக்கு. 1 சாமரம், 2 நிறைகுடம், 3 கண்ணாடி, 4 தொட்டி, 5 முரசு, 6 விளக்கு, 7 கொடி, 8 இணைக்கயர். மறுபடியும் சொல்றேன், 1 சாமரம், 2வது நிறைகுடம், 3வது கண்ணாடி, 4 தொட்டி, 5 முரசு, 6 விளக்கு, 7 கொடி, 8 இணை கயல். சார் இது ஐயா இது என்னன்னு சொன்னீங்க? அட்ட மங்களம். அட்ட மங்கலம். மங்களம் மங்களம் அஷ்டமங்கலங்கள் 8 சொல்றாங்க. அதுல அட்ட அந்த அஷ்டங்கிற வடமொழி சேராதனால அட்டமங்கலம்னு சொல்லிட்டு இருக்கோம். மங்களகரமான அதுதானது மங்களம். ஆமா ஆமா. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா ஈசனின் குணங்கள். சொல்லுங்க ஐயா. இது வந்து சைவ ஆகமப்படி. இதுல 2 வரும். ஈசன் குணங்களை வந்து சைவ ஆகமப்படி 1 தன் வயனாதல். என்னங்க ஐயா? தன் வயத்த இருங்க. தன் வயத்தானதல். தன் வயத்தானதல். 1. 2 தூய உடம்பினானதல். 2 தூய உடம்பினானதல். 3 இயற்கை உணர்வினானதல்.
ஐயா இயற்கைக்கு அப்புறம் என்ன சொன்னீங்க? இயற்கை உணர்வினானதல். இயற்கை உணர்வினாலானது, உணர்வினாலானது. 4 முற்றுணர்தல். 4 முற்றுணர்தல். 5 இயல்பாகவே பாசங்களில் நீங்குதல். ஐயா இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்குதல். பாசங்களின் நீங்குதல். 6 பேரருளுடைமை. 5 இயல்பாகவே பாசங்களின் நீங்குதல். 6 பேருடைமையாதல். பேருடைமை. 7 முடிவிலற்ற உடைமை. முடிவிலாற்றுடைமைன்னு எழுதுனது. முடிவிலாற்றுடைமை. முடிவிலாற்றுடைமை. முடிவிலாற்றுடைமைங்களா? முடிவிலாற்றுடைமை 7. 8 வரம்பில் இன்பமுடைமை. ஐயா வரம்பு வரம்பில் இன்ப புரியலீங்க ஐயா. வரம்பில் இன்பமுடைமை. வரம்பில் இன்பமுடைமை. 8 சொல்லவா? இதே ஈசர் குணம் 8. இது 6 நூலின்படி. 1 வரம்பில் ஞானம். 2 வரம்பில் காட்சி. 3 வரம்பில் இன்பம். 4 வரம்பில் ஆற்றல். 1 வரம்பில் ஞானம். 2 வரம்பில் காட்சி. 3 வரம்பில் இன்பம். 4 வரம்பில் ஆற்றல். 5 நாமமின்மை. 6 கோத்திரமின்மை. 7 வாயுவின்மை. 8 இடையூறின்றி இன்மை. 5 நாமமின்மை. 6 கோத்திரமின்மை. 7 ஆயுவின்மை. 8 இடையூறின்மை. இது ஈசனின் 8 குணங்கள். இது ஆறுத நூலின்படி. இதுவரைக்கும் நான் படித்த நூல் இருந்தபடி வேற ஏதாவது சொன்னீங்கன்னா நாம எழுதி வசதியா. அதே மாதிரி மனிதனின் எண் குணங்கள் இருக்கு ஐயா தானே? மனிதனின் எண் குணங்கள் இருக்குதானே? அதான் ஈசனின் குணங்கள் தான் எழுதுறோம். மனிதனின் குணங்கள் அது எழுதுவதில்லை. இது சொல்லுங்க, நம்ம திருத்திக்கலாம். என் வழி பாதை. என் வழி பாதை. 1 நல்ல எண்ணம். என் வழி பாதை. 1 நல்ல எண்ணம். 2 நல்ல பேச்சு.
நல்ல பேச்சு, நல்ல செயல், நற்செயல். நல்ல முயற்சி, 4 ஆ, நல்ல முயற்சி, நல்ல சிந்தனை, 5 நற்சிந்தனை, நல்ல நோக்கம், 6 நற்நோக்கம், நல்ல நம்பிக்கை, 7 நல்ல நம்பிக்கை, 8 நல்ல வாழ்க்கை. அருணகிரி ஐயா கடைசியா முடிக்கிறப்ப கரெக்டா முடிச்சிட்டீங்க. இல்ல இல்ல அது நமக்கு ஒரே இது தானே, என் வழி பாதை தான். அர்ச்சனையா ஐயா 3 நிமிஷம் இருக்கு. ஆ. ஒரு ரிமைண்டர் கொடுக்குறேன், முடிச்சுக்கோங்க. நம்ம 6:30க்கு அங்க ஐயா ஒண்ணே போகணும். ஒண்ணு சரிங்க. ஒண்ணு 7ல திருக்குறளின் அடிகள் 7 போடலாங்களா? அடிகள் இல்ல, சீர் சீர் அது சீர், சீர்தாயா சீர், ஏழு. சீர். அடிகள் சொன்னா sorry. அது 1.25 அடின்னு சொல்லணும். அது சில ஆ. இடத்துல பறந்து விரிந்து இல்ல, இல்ல. வரும். அதனால திருக்குறள் அது சீர்தான். 7 சீர்களை கொண்டது, அவ்வளவுதான். ஆமா. 7 C's வேணா எழுதிக்கோங்க, நேம் ஆஃப் த 7 C. ஓகே ஓகேங்க ஐயா, நன்றி. ஆர்டிக் சி, ஆர்டிக் சி, ஆ, ஆ. கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. 7 கடல்கள். 7 கடல்கள். ஆ. ஆர்டிக் கடல், ஆர்டிக், ஆ, வட அட்லாண்டிக், 2 வட அட்லாண்டிக், வந்துட்டயா. 3 3 தென் அட்லாண்டிக், 4 வட பசிபிக், 5 தென் பசிபிக், 6 இந்திய பெருங்கடல், 7 தென் பெருங்கடல். தென் பெருங்கடல். தென் பெருங்கடல், அவ்வளவுதான். ரிப்பீட் பண்ணவா? சொல்றேன். 1 ஆர்டிக்கு, ம், 2 வட அட்லாண்டிக்கு, 3 தென் அட்லாண்டிக்கு, 4 வட பசிபிக், 5 தென் பசிபிக், 6 இந்திய பெருங்கடல், 7 தென் பெருங்கடல். அவ்வளவுதான். வேற நான் ஏற்கனவே டீடைல் சொல்றேன்னு சொன்னேன்ல, அது ஏதாவது பெண்டிங் இருக்கா? அம்மா கிட்ட, திலகவதி அம்மா கிட்ட கேளுங்க. நான் வந்து படிச்சுட்டேன், அதனால அது சிந்தனை போல. சார் நாளைக்கு கண்டினியூ பண்ணுங்க, முடிய போகுது டைம். நல்லது. ஓகேங்க சார், க்ளோஸ் பண்ணிக்கங்க. இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு. க்ளோஸ் பண்ணிக்கங்க. ஆமா. ஐயா இப்ப அடுத்து எங்க போறோம்? வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனை. அது தொடர்ந்து ஐயா பண்றாங்களா? அது போயிட்டு தானே இருக்கு. ஆஹா, இறைவா, போடுங்க ஐயா. அது டெய்லி போயிட்டு தான் இருக்கு. சரி. சரி, அதான் இதை க்ளோஸ் பண்ணாதான் அதை ஆன் பண்ண முடியும். க்ளோஸ் சரி. பண்ணிடுங்க சார். அதனாலதான். ஓகே ஓகே க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே, நன்றி. நாளை சந்திப்போம். நன்றிங்க ஐயா, நன்றி.